புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாட்டிற்கு நிதி என்று கூறிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சூசக பதிலளித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அளிப்பதற்காக நமது செய்தியாளர் கீதன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் கீதன், விவரங்கள். வணக்கம். குறிப்பாக இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கும் தமிழக அரசுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படும் நிதி வழங்கப்படாது என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் காசியில் நடைபெறக்கூடிய அந்த தமிழ் சங்க நிகழ்ச்சியின் போது செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் தற்பொழுது மத்திய அமைச்சருடைய அந்த கருத்துக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம் ஒன்றை தன் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார். அதன்படி வாழ்ந்தவர்கள் என்பதை நினைவூட்ட வரலாறு எதற்காக வடவரிடம் பிடரியை கொடுத்துவிட்டு பிறகு மெல்ல மெல்ல வலிக்கின்றது என்ற வேதனையை குரலொலித்து கிடக்க வேண்டும். மாதாவுக்கு மத்தாப்பு வண்ண சேலையா கேட்கின்றோம், அன்னையின் ஆடையை அக்கிரமக்காரனை பிடித்தெடுக்க துணிகிறாயே, ஆகுமா இந்த அக்கிரமம் என்றல்லவா கேட்கிறோம். உரிமையை கேட்கிறோம், உபகாரம் அல்ல. இறந்ததை கேட்கிறோம், இரவல் பொருள் அல்ல. எம்மிடம் பறித்து கொண்டதை கேட்கிறோம், பெச்சை அல்ல என்று ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்தை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கின்றார். அதாவது மாநில அரசு அதனுடைய உரிமையை கேட்பதாகவும், அதே போல ஏற்கனவே மாநில பட்டியலில் இருந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு சென்றதால் இழந்த உரிமையை கேட்கின்றோம் என்ற அந்த வகையில் அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதிவிட்டிருக்கின்றார். இந்த கருத்தை உணராத முன்னம் வடவரின் கொட்டம் அடக்கப்படுவது முடியாத காரியமாகும் என்ற பேரறிஞர் அண்ணாவின் அந்த கூற்றை பதிவு செய்து தற்பொழுது மத்திய அமைச்சருக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது மத்திய அமைச்சருடைய கருத்துக்கு பேர் அண்ணாவினுடைய அந்த சொற்றொடரை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டு பதிலளித்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி கீதன்.